செய்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரிசிக்கும்படி, உம்மை உயர்த்தும்படி எங்களை கொண்டு வந்தீரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றதே. மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக எங்களை வழி நடத்தி வந்திருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே, தேற்றுபவரே, அரவணைப்பவரே, பாதுகாப்பவரே, பராமரிப்பவரே. வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோ, காணிந்தம்மை கண் பாருமே. பாணிந்து குனிந்து தொழுகிறோ, காணிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமே, 1000-10,000 பேரில் சிறந்தவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமானவரே, நித்தியானந்த ஏக சக்கராதிபதியே, நிஷ்கலங்க புருஷ பிரஜாபதியே, சர்வ வல்லமை உள்ளவரே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே. 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆவலுடன் தொழுகிறோ. 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆவலுடன் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே,
கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக, எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற விதங்களுக்காக, ஆச்சரியமான விதத்திலே எங்களுக்கு அனுகூலம் உண்டாகத்தக்கதாக ஆவியானவரே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. தேவா பிரசன்னம் தான். கரங்களை உயர்த்தி தேடிவும் பாதம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயங்களை ஊற்றி விடுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, விண்ணப்பங்களோடு, அழுகையோடு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஆண்டுகள் தோறும் மாறாதது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் உங்கள் மேலே உங்களையே தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மையே தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே அது கிறிஸ்மஸ் மாதம். இரட்சகர் இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி முழு உலகத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து தீர்த்த தேவகுமாரன் அவதரித்த இந்த மாதம், இந்த முதல் நாள், ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிற மாதம். இந்த மாதத்திலும் கூட இன்னும் உற்சாகமாக கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செய்வேனே
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கரங்களை கூப்பி இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்னை மரி சுதனே, புல் மீது அமிழ்துக்கு அழுதவனே, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனே, முன்னுரை நூற்படி இந்நிலத்து உதித்த தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திபனை யூத கோத்திரனை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கன்னி மரியின் மைந்தனே, தேவ புதல்வனே, இரட்சகனே, பரிகாரியே, அன்னை மரி சுதனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படியின் நிலத்துனை ஸ்தோத்திரம். இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, மந்தையர்க்கு இடையர்க்கு ஆனந்த மாட்சிமை அளித்தவனே, வானவரனே, ஞான குணவானே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ, உம்முடைய மகிமை விளங்க பண்ணுவீராக. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர்க்கானந்த மாட்சி அளித்தோனை, மந்தையர்க்கானந்த மாட்சி அளித்தோனை, வானவரன் என்னும் ஞான குருவானை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னை போன்ற உருவத்தை உடையவரே, ஞானிகள் தேடும் குருவே, இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரனே, தேவனே, செம்பொன் உருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை,
ரசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய கும்பர் குலத்துணை அம்பரமேவிய கும்பர் கணத்தோடு அம்பு பெற நின்று பைம்பொன் மலர் துவி ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய். கரங்களை கூப்பி ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தேவகுமாரனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடலை பாடும்போது ஒருவேளை 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பிறந்த செய்தியை அறிந்து அந்த இடையர்கள், ஆடு மேய்க்கிற இடையர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அதை அப்படியே நம்முடைய கற்பனைக்கு, நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நாமும் கூட அவர்களோடு நின்று தேவ தூதர்கள் வந்து ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததினால் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. டு காட் பி த க்ளோரி. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. க்ளோரி டு காட். பூமியிலே சமாதானம். பீஸ் ஆன் எர்த். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவருடைய பெயர் சமாதான பிரபு. He is the Prince of Peace. Hallelujah. என்ன ஒரு சந்தோஷம்! இயேசு கிறிஸ்து எங்கு வந்தாலும் அங்கு சமாதானம் தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பூமியிலே சமாதானமும் குட்வில் among men, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவர்கள் சொல்லி அவரை துதித்தார்கள். அதை நினைவு கூர்ந்து இந்த பாடலின் ஒவ்வொரு அடியும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அன்னை மரி சுதனை, கன்னியின் மரியிலே குமாரனாக பிறந்தவனை புல் மீது, அந்த புல் அணை மீது அமிழ்து, அமிழ்து என்றால் உணவு, உணவுக்காக அழுதவர் பாருங்க. உலகத்திற்கே உணவு கொடுக்கிறவர் அமிழ்துக்கு அழுதாராம். முன்னணை மீதுற்ற அந்த முன்னணை மீது இருந்த சின்ன குமாரனை முன்னுரை நூற்படி தீர்க்க தரிசர்கள் உரைத்தபடி இந்நிலத்து இந்த உலகத்தில் வந்து உதித்தவனை நான் ஸ்தோத்திரம் செய்வேன். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? அடுத்தடியே பாருங்க. கந்தை பொதிந்தவனை, ராஜகுமாரன் தான், ஆனால் ராஜகுமாரனை போல அவர் உடுத்தவில்லை. கந்தை புனிந்தவனை வானோர்களும் தேவ தூதர்களும் வந்து அடிபணிந்தார்கள். அடிபணிந்தவனை, மந்தையர்க்கு ஆட்டு இடையர்களுக்கு ஆனந்த மாட்சி அளித்தவனை, வானபரன் தேவ மைந்தன், வானபரன் தேவன் என்னும் ஞான குருவானை, ஞானத்தின் குரு, ஞானத்தின் பிறப்பிடமான இயேசுவை, செம்பொன் உருவானை, சிவப்பு அப்படியே தங்கம் மாதிரி இருந்திருப்பார், அப்படித்தான் செம்பொன் உருவானை தேசிகர்கள், ஞானிகள் தேடுகிற குரு, ஞானிகள் குருவே தேடுகிற குருவாக அம்பர மேவிய இந்த உலகத்தில் வந்து உம்பர் கணத்தோடு தேவ தூதர்களோடு நானும் நின்று அவருடைய அன்பு பெரும்படியாக பைம்பொன் மலர் தூவி என் துதிகளால் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கைகளை தட்டி கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, வானபரன் என்னும் ஞான குருவனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை, புல் மீது அமிழ்து கழுதவனை. முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நில துக்கொனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன் உருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் துவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. நல்ல கையை தட்டி ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து குழந்தைகள் பாலகராகிய நமக்கு அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, பேதுருவை பார்த்த ஆண்டவர் எல்லாரும் கேட்டார். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை எல்லாரும் என்னை யாருன்னு சொல்றாங்க, சிலருக்கு தீர்க்கதரிசிங்கிறாங்க, சிலர் எலியாங்கிறாங்க. பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை யாருன்னு சொல்ற? யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பேதுருவே. அப்படின்னா உன் மூளை, உன்னுடைய கல்வி அறிவு, நீ படித்த புத்தகங்களாக இருக்கலாம், நம்முடைய கல்வியாக இருக்கலாம், நம் குடும்ப கோத்திரமாக இருக்கலாம், நாம் வளர்ந்த ஊராக இருக்கலாம், பிறந்த இடமாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஒருவேளை பரம்பரையாக கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வந்திருக்கலாம், இல்லையென்றால் இயேசு என்றே யாரென்றே தெரியாமல் நீங்கள் பிறந்து இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம், செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வருடத்தின் இறுதியிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த எத்தனையோ பாதைகளுக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆச்சரியமான விதத்தில் அவர் நம்மை நடத்தி வந்த விதத்திலே நினைத்து பார்த்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம நன்றி செலுத்த வேண்டியது இதுக்கு தான். எதுக்கு? இயேசு தேவகுமாரன் என்று தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்தியதற்காக, அவர் நம்மை ரட்சித்ததற்காக நன்றி சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நல்ல கையை தட்டி நன்றி பலிகள். ஓ உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி, தயவிற்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்,
துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறவாதே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, தகப்பனை போல சுமந்தவரே, தோழனை போல தேற்றுகிறவரே, பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நல்ல கைகளை தட்டி நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்போது எதை நினைவு கூற வேண்டும்?
எதை நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும்? நம்மை மறவாத அவர் கிருபை. எப்படி நம்மை மறவாமல் இருந்தால்? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைக்கிற தேவன். அந்த வனாந்தரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். அவர்களுக்கு உணவில்லை என்ற சூழ்நிலை வந்தபோது, பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை ஒரு பெரிய வியாபார தொழில் அதிபர்கள் எல்லாம் கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் கலந்து கொண்டேன் பல வருடங்களுக்கு முன்பாக. 8:30 மணிக்கு முடிய வேண்டிய மீட்டிங் நைட்டு 9:30 ஆயிடுச்சு. அது டைம் ஏற ஏற ஒவ்வொரு முகத்திலையும் ஒரு பலவிதமான உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. எல்லாவற்றையும் பார்க்கலும் டைம் ஆகுதுங்கிறத விட அந்த வயிற்று பசி இருக்கு பாருங்க, அப்படியே நெளிறாங்க. ரொம்ப செல்வந்தர்கள், நல்ல ஸ்டேட்டஸில் உள்ளவங்க தான். 9:30க்கு மீட்டிங் விட்டாங்க. அந்த உணவு அறையிலே ஒரே ஒரு கதவு தான் இருந்தது. இதை போல் ஒரு கதவு தான், பெரிய ஹோட்டல் தான், ஆனால் சின்ன கதவாக இருந்தது. அங்கே உள்ளே பஃபே டின்னர் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் விட்ட அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி, நீங்கள் வெளியில் கூட படிக்காத மக்கள் கூட அவ்வளவு போட்டி போட மாட்டார்கள். அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி விழாத குறையா உள்ளே உளுந்து அப்படி நெருக்கி அடிச்சுட்டு உள்ளே போய் ஒரு பிளேட் கிடைச்சிடாதா ஒரு பிளேட் கிடைச்சிடாதான்னு சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், பசி வந்தால் 10 பறந்து போயிடும், நம்ம யார் என்ன எல்லாத்தையும் மறந்து போயிடும். அப்படித்தான் ஒருவேளை அன்றைக்கு கூட அந்த 5000 புருஷருக்கு அதிகமான மக்கள் கூட அவர்கள் அந்த பசியிலே அவர்கள் வாடி இருப்பார்கள். ஏதாவது 2 இட்லி 2 அப்பம் கிடைச்சிடாதா, ஒரு அப்பம் கிடைச்சிடாதான்னு சொல்லி ஏங்கியிருப்பாங்க. அப்படி தானே, கொஞ்சம் வைத்து நிரப்பிடலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி தேவைகள் நெருக்கி நின்ற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. ஒரே ஒரு பையன்கிட்ட இருந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்து 5000 புருஷர்களுக்கு அதிகமாக சுமார் 10,000 15,000 பேருக்கு அதிகமான மக்களை அவர் போஷித்தார். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தரினை ஆசீர்வதித்து அநேகருக்கு உணவு கொடுக்கும்படி உதவி செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி, தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. இந்த பாடல முதல் அடியில் பாடினோம் பாருங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டேன். இந்த உலகம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். எது பாவம் எது பாவம் இல்லை என்றே இந்த உலக மக்களுக்கு தெரிந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இல்லாத வீடு, வேதமில்லாத வீடு, அது இருளடைந்தது தான்.
அவருடைய வசனம் எங்கு செல்கிறதோ, இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ அங்குதான் மரணத்தின் விளிம்பில் இருந்து ஜீவனின் பாதையில் திருப்பிவிட முடியும். ஒருமுறை சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் தன்னுடைய அருள் உரையை முடித்துவிட்டு அவர் திரும்பும்போது ஒரு வாகனம் விபத்திற்குள்ளாகி இறந்து கிடப்பதை பார்ப்பார். ஒரு வாலிப பெண், மிகவும் அழகான ஒரு நங்கை, பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது அவருடைய உடைமைகளை எல்லாம் பரிசோதித்த போது அவர்களும் அந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்துட்டு தான் சென்றிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. உடைமைகள்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்பொழுது அவளுடைய ஒரு சிறிய குறிப்பை அவள் எழுதி வைத்திருந்தாள். எப்பொழுதுமே சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் அவர்கள் உரையை முடித்த பிறகு ஆல்டர் கால் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அநேகரை கூப்பிடுவார்கள். அப்பொழுது அநேகர் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அன்றைக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் அந்த குறிப்பில் என்ன எழுதி வைத்திருந்தாலாம், நாட் டுடே பட் டுமாரோ, இன்றைக்கு இல்லை நாளைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவேனா. அந்தோ அவள் மரித்து போனாள். ஆனால் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு கிருபை அளித்திருக்கிறார் பாருங்க. அநேக நேரம் நம்மளும் சொல்லியிருக்கிறோம், இன்று இல்லை ஆண்டவரே நாளைக்கு பாவத்தை விட்டுடுறேன், இன்றைக்கு இல்லை ஆண்டவரே நாளைக்கு நான் உம்மண்டை வந்துடுறேன் என்றெல்லாம் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் மரணத்தின் விளிம்பில் நின்ற நம்மை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்ட அவருடைய கிருபைக்காக கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபையை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தாவே நாங்கள் உம்மை துதித்து உம்மை நன்றி செலுத்தணும். ஆண்டவரே தகப்பனே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்வில் பிரவேசிக்கவில்லை என்றால் நாங்கள் என்றோ மண்ணாய் போயிருப்போம். அப்பா, அதை நினைத்து பாருங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ரிபாலா கரதூரன ஷபரா, உங்க மனசுல ஆவியானவர் என்னென்ன கொண்டு வராரோ அதையெல்லாம் சொல்லி, ஒருவேளை சத்தமாகவோ இல்லை இருதயத்திலோ எப்படி என்றாலும் சரி, உங்களுடைய சத்தம், உங்களுடைய இருதயத்தின் கதறல்கள், உங்களுடைய நன்றி பலிகள், ஏக்கங்கள், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்த ஒருவர் உண்டு. அவர் நம் நடுவே இருக்கிறார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார், நம்மை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தைகளின்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நீங்க எவ்வளவு பெரியவர் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே, தாயை போன்றவரே, தகப்பனை போன்றவரே, தோழனை போன்றவரே, சகோதரனை சகோதரியை போன்றவரே, எங்களை தாங்குகிறவரே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உடைய கிருபை என்னை தாங்கினது ஆண்டவரே. ஒரு பலாக்கரதூரணி ஷபா ரபா தரனா கரதூரலா பரதூர நமா நமா ரபா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே அப்பா. நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம்னு சொல்லுங்க.
நம்ம நல்ல வாய்களை திறந்து ஒரு பலாக்கர தூரணி ஷபரபாதார நம்ம நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. We give you all the glory, all the honor and the praise, O God. உமக்கு கனம் செலுத்துகிறோம். மதிப்பிற்கு உரியவரே, கணத்திற்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, தேவ குமாரனே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயமே, ஆறுதலே, அடைக்கலமே, ஆதரவே, அநாதி தேவனே, அன்பே, ஆறுயிரே. நல்லா சொல்லி கர்த்தரை துதிங்க. உறவே, ஊக்கம் தருபவரே, அன்பே, ஆனந்தமே, ஆனந்த பாக்கியமே, இகத்தில் வந்தவரே. நாத்தாலிவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினவரே, இஸ்ரவேலின் ராஜாவே. ஓ, the King of Israel, we praise you, we glorify you, we magnify you. யூதா கோத்திர சிங்கமே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் மன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி.
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். 2 கைகளையும் பரத்திற்கு நேராக உயர்த்தி முடிந்தவர்கள் சொல்லுவோமா, அப்பா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, ஆனா நாங்க உங்களுக்கு செஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான்ப்பா. கர்த்தாவே, இந்த எவ்வளவோ நாங்க உங்களுக்கு செய்யணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நிலையில்லாத வாழ்நாட்கள் எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாங்க இன்னும் உமக்காக உழைக்க, உமக்காக ஏதாவது செய்ய, உமக்கு பிரயோஜனமாய் வாழ அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஆராதிக்கிறோம்பா. சொல்லுங்க. என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி நாதா. கரங்களை கூப்பி, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு விடுதலை கொடுத்து தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாயிருக்கிற தேவகுமாரனே, எங்களோடு இருந்து எங்களை தேற்றி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 13:6. எபிரேயர் 13:6. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 13:6. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். தோத்திரம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்ன சொன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த மாதத்திற்கான வார்த்தை ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவன் கொடுத்த வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த 12வது மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வார்த்தை, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அதனாலே நாம் என்னது? தைரியம். எதனால தைரியம் கொண்டு பயப்படாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை என்னச்சுன்னா, அப்போ 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். 5ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் தைரியம் கொண்டு
எதற்கு நாம் தைரியம் கொள்ளணும்? அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அதனால நான் தைரியம் கொண்டேன். அல்லேலூயா. அடுத்து எதனால நான் தைரியம் கொண்டேன்? எதனால நான் பயப்படாமல் இருக்கிறேன்? கர்த்தர் என் சகாயர். கர்த்தர் எனக்கு யாரு? சகாயர், உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர். கர்த்தர் என் சகாயர். அதனால நான் நினைச்சேன், தைரியம் கொண்டு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை. பூமிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும், நமது வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறந்து விடுவாரோ, நெருக்கடி என்னதை கைவிட்டு விடுவாரோ என்று என்ன நம்ம பல நேரத்தில் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டா, நம்ம மறக்க மாட்டா. நம்முடைய குறைகளில் நமக்கு உதவி செய்கிறவர், நெருக்கடியில் நமக்கு பக்கபலமாக நிற்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருக்கட்டும், துன்பமான நேரமாக இருக்கட்டும், வேதனை நிறைந்த நேரமாக இருக்கட்டும், நெருக்கடி நிறைந்த நேரமாக இருக்கட்டும், சோதனையான நேரமாக இருக்கட்டும், தேவன் மேலே முழு நம்பிக்கையோடு கூட ஒரு தேவப்பிள்ளை இருந்தால் நிச்சயமா கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தைரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு என்னன்னா, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட. இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு சகாய, நாங்கள் பயப்படும். அல்லேலூயா. தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. தேவன் நமக்கு சகாயராக இருந்தால் மனிதன் நமக்கு என்ன செய்வான்? ஆண்டவருக்கு மகிமை. வசனம் என்ன சொல்லுது? 118 சங்கீதம் 6-7 வசனத்தை பாருங்க. 118 6-7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் என்ன செய்வேன்? காண்பேன் அப்படின்னு சொல்லப்படும். கர்த்தரின் பாடு மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 27 1, 2, 3 வசனத்தை நீங்க பாருங்க. 1, 2, 3. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன்? அடுத்த வசனம், என் சத்துருக்களும் என் பகைஞனும் பொல்லாதவர்களின் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகள், அவர்களே இடறி விழுந்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க, எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, ஏன்னா என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என் ஆண்டவர் மேல, ஏன்னா அவர் எனக்கு சகாயர். அவர் எனக்கு யாரு? சகாயர். ஆண்டவர் எனக்கு சகாயர். அதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம். ரோமர் 8:31 பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவரும் பட்சத்திற்கு நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதனால தான் மத்தேயு 10 அதிகாரம் 28-31 வாசித்து பார்த்தா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாம் விசேஷமானவங்களாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகள் விற்கிற அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்ல அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அடுத்த வசனம் பாருங்க, உங்கள் தலையில் இருக்கிற இந்த முடி எல்லாம் என்ன செய்தான்? இன்னைக்கு காலையில் எத்தனை முடி உங்க தலையில கீழே விழுந்துச்சு, எத்தனை முடி உங்க தலையில இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவ்வளவு எண்ணிக்கை உள்ள ஆண்டவர் உங்களை மறப்பாரா? உங்களை கைவிடுவாரா? உங்களை விட்டு விலகுவாரா? இல்லவே இல்லை. அவர் சொல்லுதா, இந்த முடியெல்லாம் நாம் என்னச்சுன்னா, ஆண்டவர் என்னச்சுன்னா, இந்த தலை இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, ஆதலால் பயப்படாதிருங்க, அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்கு விசேஷமான பிள்ளைகள். அதனால நீங்க பயப்படக்கூடாது. நீங்க எதுக்கு நினைச்சுன்னா அஞ்சக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர். ஆண்டவர் நமக்கு சகாயர். அவர் நமக்கு சகாயா இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? ஒரு கவலை நமக்கு வேண்டாம். அவர் நமக்கு சகாயர்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இன்னைக்கு என்னச்சுன்னா, யாருக்கு அவர் சகாயரா இருப்பார்? இல்லை எந்த சூழ்நிலை, முதல்ல எந்த சூழ்நிலை சகாயர் இருப்பார் பாருங்க. எரேமியா 15:11 பாருங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 15:11 வாசிங்க. எரேமியா 15:11, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எப்பெல்லாம் அவர் வெளிப்படுவாரா? தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. சங்கீத நெச்சன ஸ்தோத்திரம் 124 பாருங்க. 124 சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எந்த சூழ்நிலையில? 1ஆம் வசனத்தில் பாருங்களேன். மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்திராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரியில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவில் பெருகி நம்மை கொந்தளிக்கும் ஜனங்கள் நம்முடைய ஆத்துமாய் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய சகாயம் அவர் தான். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த முதல் தேதியில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு யாருமே உதவி செய்யலை, யாருமே எனக்கு என்னச்சுன்னா என் கூட இல்லை, யாருமே எனக்கு எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நான் தான் உனக்கு சகாய. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உனக்கு சகாய, நீ தைரியமா இரு, நீ பயப்படாத. எது உனக்கு என்னுடைய நாலேஜ் இல்லாம எது உனக்கு நடக்காது என்று கர்த்தர் நம்ம பார்த்து இந்த காலையில சொல்லுதார். அவர் என்ன செய்ய நினைக்க அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யாருக்கு சகாயம்? தோத்திரம். இப்போ நம்ம என்னச்சுன்னா ஒரு 7 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். 7 பாயிண்ட் சொன்னா நமக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ தூரம் போகணும். அதனால 7 பாயிண்ட் லைட்டாக சொல்லுவோம். யாருக்கு சகாயம்? வாசிங்க. சங்கீதம் 10:14. சங்கீதம் 10:14. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 14. சங்கீதம் சொல்லும் பொழுது சங்கீதம் அதிகாரம் இல்லை, சங்கீதம் அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் சதா 10:14 14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு, ஏழைகள் யாருக்கு ஒப்பு வச்சிருக்காங்களா? கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அவர் யாருக்கு சகாயரா? நம்ம அநேக நேரத்தை நினைக்க முடியல, நம்ம எல்லாம் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அவர் சொல்லுதாரு, எனக்கு யாருமே இல்லைண்ணா, நான் தான் உனக்கு இருக்கேனே. எல்லாரும் நமக்கு இல்லாமல் போகும்பொழுது அவர் தான் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. உலகத்தான் கூட பாடினாமில்ல. அவன் சொல்லும் பொழுது என்னச்சுன்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அவர் தான் இயேசு. அவனுக்கு தெரியலை, நம்மனா எழுதியிருப்போம். கடைசி மரண வரையும் நான் அவன் கூட இருக்குன்றிருக்கிறேன். நித்தியத்தில் கொண்டு போய் விடுகிறவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரையும் கைபிடிச்சவர், கை விடாதவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் நம்மளை யாரும் கைவிட முடியாது. அவர் சரி, யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார், நம்ம கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவரை மட்டும் பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. உங்கள் நம்பிக்கை இயேசுவாக தான் இருக்கும். நல்லேலூயா. உங்கள் சோர்ஸ் அவராக தான் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் என்னச்சுன்னா, ஒரு மனிதன் ஸ்தோத்திரம், அவன் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான்.
அப்படி ஜெபம் பண்ணி என்னச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி என்னச்சுன்னா அவன் ஒன்று அந்த நேரத்தில் என்னச்சுன்னா ஒரு பெரிய என்னச்சுன்னா அந்த ஒரு கோடீஸ்வரர் அவர் அந்த வழியை என்னச்சுன்னா அவருடைய பயணம் பண்ணி வரும் பொழுது அந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் அது காட்டுக்குள்ளே ஒரு ஆலயம் இதை மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்படி தனிமையாக என்னச்சுன்னா அது இருந்தது. அந்த இடத்துல வரும் பொழுது அவருடைய கார் என்னச்சுன்னா அந்த விலை உயர்ந்த கார் அது என்னச்சுன்னா ரிப்பேர் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணவே முடியலை. உடனே என்னச்சுன்னா டிரைவர் சொன்னா, ஐயா நீங்கள் இங்கே இருங்க ஐயா, இந்த ஆலயத்தில் போய் உட்காந்துருங்க, நான் போய் என்னச்சுன்னா அங்கே இருக்கிற என்னச்சுன்னா ஆட்களை பார்த்து நான் சிட்டியில் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவன் போயிட்டான். இவர் உடனே அந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்து என்னச்சுன்னா அந்த பின்பாக என்னச்சுன்னா கரங்களை கட்டி என்னச்சுன்னா அதில் உட்கார்ந்துருந்தா. இங்கே ஒரு மனிதர் வியாகுலத்தோடு என்னச்சுன்னா ஆண்டவரோடு போராடுவதை பார்த்தா. ஆனால் வந்திருக்கிற அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் உடனே என்னச்சுன்னா இவரை பார்த்து வந்து கேட்டார், நீங்கள் தேவனிடத்தில் என்ன என்னச்சுன்னா விண்ணப்பம், ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அவர் சொன்னாராம், ஆமாம் நான் இவ்வளவுடைய என்னச்சுன்னா என்னுடைய இவ்வளோ டாலர் எனக்கு தேவைப்படுகிறது, அதனால் ஆண்டஇடத்தில் என்னச்சுன்னா கேட்டேன்னு சொல்லி உடனே வந்து இவர் சொன்னாராம், கர்த்தர் என்னை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார், இந்தாங்கள் என்று சொல்லி என்னச்சுன்னா அவர் செக் என்னச்சுன்னா எழுதி உடனே அவர் கையில் கொடுத்தார். இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எவ்வளவு என்னச்சுன்னா பணம் வேணாலும் என்னிடத்தில் கேளுங்கன்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாராம். உங்களுக்கு பணம் தேவைப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து என்னச்சுன்னா என்னிடத்தில் கேளுங்க. இதுக்கு இடையில் இவர் என்ன செஞ்சாருன்னா, இவர் ஏன் பிடிச்சதுன்னா இவர் வந்து என்னச்சுன்னா உங்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவர் மறுபடியும் போய் நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த பணத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போனாரா. அப்புறம் சொன்னேன் உடனே இவர் அடுத்தது விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீ எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம், என்கிட்ட உனக்கு என்ன பணம் வேணாலும் உனக்கு இதை தாரேன் அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னார், இல்லையா நான் அதை வாங்க மாட்டேன், இப்போ என்னுடைய தேவையை சந்திப்பதற்காக கர்த்தர் அனுப்பப்பட்ட காகம் நீங்கள், அதனால இப்போ நான் வாங்கிக்கிட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு ஒரு தேவைப்பட்டா நான் இவரை சந்திக்க வருவேன், இவர் யாரை கொண்டு என் தேவையை சந்திப்பார். நாம் நம்முடைய நம்பிக்கை எங்கே வச்சிருக்கிறோம், நம்முடைய எண்ணத்தில் விசுவாசம் எங்கே வச்சிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னா, மத்தேயுல என்ன சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, மத்தேயு 6:30 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அமிஸ்தோத்த 6:30, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தார், உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்க என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கு. 33ல 34ல வாசிக்கிறான். 34 எப்படி சொல்லப்படுது, ஆகைய நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன தேவையோடு இந்த மாதத்தில் இருக்கிறீர்களோ, ஐயோ இந்த தேவை யார் சந்திப்பார், யார் எனக்கு உதவி செய்வார், உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்புவார், அவரே உங்களுக்கு சகாயராய் இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் திக்கற்றவர்களை கைவிடாத தேவன், திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், திக்கற்றவருடைய தகப்பன், திக்கற்றவர்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், திக்கற்றவர்களை காப்பாற்றுகிறவர், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் யாருக்கு என்ன சொன்ன ஸ்தோத்திர சகாயர். 2 நாளாகம் 12:6-7 வசனத்தில் பாருங்க. 2 நாளாகம் 12:6-7 வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். அடுத்த வசனம், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேம் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். முதலாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக யாரெல்லாம் தாழ்மைப்படுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சகாயராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஜாயன கடைசியாக என்னச்சுன்னா அவர் வேதனையோடு அந்த வார்த்தை ஒன்று சொன்னார், நம்ம சொல்லுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் இதுவரை அவருடைய கிருபை தான் நம்ம தாங்கி வந்தது, அவருடைய இரக்கம் தான் நம்ம தாங்கி வந்தது, நம்ம ஒண்ணுமே இல்லை, நத்திங், எல்லாம் அவர் தான் நம்ம நடத்தி வந்தார். அப்ப அவருக்கு முன்னால் நம்ம இன்னும் பெருமை பாராட்டக்கூடாது. சிலவங்களுக்கு ஜபம் பண்ணுதான், ஜபத்தில் பெருமை பாராட்டுவோம், சிலவங்க உபாச இருக்கத்துல பெருமை பாராட்டுவோம், சில சபையை குறித்து பெருமை பாராட்டுவோம், சில என்னச்சுன்னா நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்டுவோம், சில 4 ஆத்துமாக்களை கூட்டிட்டு வந்து அதை குறித்து பெருமை பாராட்டுவோம், சிலவங்க கைனால ஒரு அற்புதம் நடந்த அதை குறித்து பெருமை பாராட்டுவோம். ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ண அற்புதம் என்ன இல்லை, உங்க ஜெபத்திலேயோ உங்க உபாசத்திலேயோ உங்க கொடுப்பதிலேயோ உங்க ஊழியத்திலேயோ நீங்க செய்கிற எந்த காரியத்தையும் பெருமை பாராட்டாதீங்க, எல்லாம் அவர் கிருபை.
அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட பழகுங்கள். தேவன் எதிர்பார்ப்பது என்ன? மீகா 6:8 வாசிக்கிறோம். மீகா 6:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தாழ்மைப்படுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நம்மள யாருன்னு தெரியுமில்ல. அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறார். அது இல்லை, எல்லாம் நம்ம ஆண்டருக்கு முன்னால தாழ்மையா இருக்கும். அலையில சொல்லுங்க அலையிலோயா. 3வது அமித்தோத்திர ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 28:7 பாருங்க. சங்கீதம் 28:7 யாருக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார்? 27 கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அலையில சொல்லுங்க அலையிலோயா. யார் ஒருவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சகாயராயிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சனகிரிப், அசிரிய ராஜா சனகிரிப் ஆட்களை அனுப்பி சொல்லுகிறான், எசேக்கியா அவங்களை நம்பு கர்த்தரை நம்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை நம்பாதீங்க, என் கைக்கு தப்புவிக்கிற தெய்வம் யாருன்னு சொல்லி கேட்டான். எசேக்கியா என்னச்சுன்னா கர்த்தரை பார்த்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தன் ஜனங்களை பார்த்து திடப்படுத்தி சொன்ன வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 32:5 பாருங்க. அங்கே ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் வாசிங்க 32:5. அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளெல்லாம் வெளியுள்ள மற்ற மதிலின் கொத்தளங்கள் போட்டு மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டைகளை பலப்படுத்த திறனான ஆயுதங்களையும் கேடங்களையும் பண்ணி. அடுத்த வசனம் ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசல் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்க, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனோடு இருக்கிற மாமிச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதா ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் என்ன வைத்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம் அதே சம்பவத்தை 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19:35 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தூதனை கர்த்தர் அனுப்பினாரா, ஒரே நாள் இரவுல 1,85,000 வேற சங்காரம் பண்ணினா. அவன் வேதம் சொல்லி சனகிரிப் செத்த முகமாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அங்கே அவனுடைய பிள்ளைகளே அவனை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். அவர் மேல் இருந்தால் அவர் நமக்கு சகாயராயிருப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் சகாயர், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 41:8 வரை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41:8 வரை வாசிக்கிறோம். அங்கே என் தாசனா இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனா ஆபிரகாமின் சந்ததியே. அடுத்த வசனம், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். 10ஆம் வசனம், நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தேவன் சகாயர். அல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் சகாயராயிருப்பார். இருந்து என்ன செய்வார்? 11ஆம் வசனம் சொல்லுது, எரிச்சலா இருக்கிறவர்கள் வெக்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணீர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கரத்தை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு என்ன ஸ்தோத்திரம், சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு சகாய? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய. யாருக்கு சகாய? தாழ்மையுள்ளவனுக்கு சகாய. யாருக்கு சகாய? அவரை நம்புகிறவனுக்கு சகாய. யாருக்கு சகாய?
அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். ஆமாம், முடிந்தது. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு இந்த மாதத்தை நீங்கள் சகாயராக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட சொல்லுங்க. கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட. கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட. கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை வழியாக கடந்து போனால் சொல்லுங்க. நெருக்கத்தின் வழியாய் கடந்து போனால் சொல்லுங்க. பாடுகள் வழியாய் கடந்து போனா சொல்லுங்க. உதவியற்ற நிலைமை நின்றா சொல்லுங்க. கர்த்தர் என் சகாய, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாய, அவர் சகாய. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு அவர் சகாயராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். அந்த சகாயம் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆமே, இந்த மாதம் முழுவதும் அவர் சகாயராயிருந்து நடத்துவார் மகனே, நடத்துவார் மகளே, நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. இக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. இக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எங்களுக்கு ஆண்டவரே எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எங்களுக்கு நீங்க தான்ப்பா எல்லாம். எங்களை நீங்க மறக்க மாட்டீங்க, எங்களை விட்டு விலக மாட்டீங்க ஆண்டவர். அதனால நாங்கள் தைரியமா இருக்கிறோம். எங்க சகாயம் நீங்க தான்ப்பா. நாங்கள் பயப்பட மாட்டோம். எந்த மனுஷ அதிகாரமும் எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரை. எங்க சகாயம் நீங்க தான்ப்பா. நீங்க உதவி செய்யும் பொழுது எங்களை யாரும் எங்க வாழ்க்கையில குறை சொல்ல முடியாத ஆண்டவரை. நிறைவுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீர் ஆண்டவரை.
இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு சகாயராக இருந்து எங்களை, எங்கள் குடும்பம், நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஆண்டவர் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஊழியத்திலும் நிறைவாக எங்களை நடத்தும். நிறைவுள்ள தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.